Hi all, Rajesh Shankar from IOS Recipe. IOS Recipe ஓட Anush hair oil ரெடி ஆயிடுச்சு. ஸோ டாப் செல்லிங் ப்ராடக்ட்னே சொல்லலாம். நான் எப்பவும் சொல்கிறது தான், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா மட்டும் போதாது, நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே ஒயிட் ஹேர் ஸ்டார்ட் ஆகுது, ஏர்லி இளம் நிறை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும், வராமல் தடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது செக்கு தேங்காய் எண்ணெயில் மோர் தென் 15 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நெல்லிக்காய், செம்பருத்தி, மருதாணி, கரிசலாங்கண்ணி, வெந்தயம், சின்ன வெங்காயம்னு அந்த மாதிரி மோர் தென் 15 இது காய்ச்சி 1 வீக் அதை ஊற வச்சு பதப்படுத்தி அதை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை டோட்டலாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு போகலைன்னு சொன்னால் கண்டிப்பாக போகாது. மினிமம் 3 months இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும். இது நார்மலாக நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு விட்டுற வேண்டியதான், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், தலை குளிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஹெல்த்தி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஒயிட் ஹேரை அவாய்ட் பண்ணலாம். ஹேர் க்ரோத், டேண்ட்ரஃப், மெயினாக இப்போ நிறைய பசங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, பெரியவங்களுக்கே இருக்குது, கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்க நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷ் ஸ்டாக் ரெடி ஆயிடுச்சு. இது ஷிப்பிங் அக்ராஸ் இந்தியா பண்ணிகிட்டே தான் இருக்கும், இன்டர்லாக்கோடு வருது. ஸோ உங்களுக்கு லீக் ஆகாமல் கொரியர் டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ இன்னிலேருந்து புக்கிங் போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ் ஸ்டாக் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஆல்.